வெல்கம் டு எல்லாம் இன்பமை. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஜேபி கீர்த்தனா. எம்எல்வி அம்மா பற்றி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நம்ம எஸ்பெஷலி லேடி மியூசிஷியன்ஸ்க்கு எவ்வளோ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா சொல்லி மாளாது. இப்போ நம்ம நிறைய வாய்ஸ் கல்ச்சர் பற்றி பேசுகிறோம். சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் வாய்ஸ் கல்ச்சர், வாய்ஸ் வார்ம் அப் அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். ஆனால் அந்த டைமில் நம்ம யோசிச்சு பார்க்கணும், அவள் எப்படி அவளோட வாய்ஸை கொண்டு வந்திருக்காங்கிறது நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். என்னோட பாட்டி சொல்லுவா அடிக்கடி சின்ன வயசில் ஒரு நாதஸ்வர பாணியில் பாட்டு கேட்கணும்னா நீ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை எம்எல்வி அம்மா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லுவா என்னோட பாட்டி. அந்த மாதிரி அந்த ஹையர் அப்பர் ஆக்டேவ் அவள் ரீச் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இனிமையாக இருக்கும். அது அவ்வளோ ஹார்ஷாகவே இருக்காது, அவ்வளோ மெலோடியஸாக இருக்கும் அவளோடது. அண்ட் அந்த பிரிகா எஸ்பெஷலி பாடும்பொழுதுமே அவள் பாடுறது ஒரு கடுமையாக அவ்வளோ எஃபர்ட் போட்டு பாடுற மாதிரியோ அந்த மாதிரி கேட்கவே கேட்காது. அவ்வளோ ஒரு அந்த பிரிகா அவள் மாஸ்டர் பண்ணியிருக்கானா அதுக்கு எவ்வளோ பின்னாடி அதில் உழைப்பு போயிருக்கணும். அந்த அவள் பாடுற விதமே அதை கேட்டு கேட்டு நம்ம அவ்வளோ கற்றுக்கலாம். அவள் ஒன்றும் அவள் அப்ரோச் பண்ணுற விதம், அவள் போய் அங்கே மேலே பாடுறது, அந்த அப்புறம் ஆக்டேவ் ரீச் பண்ணுறதோ சரி, அந்த பிரிகாவை ஹேண்டில் பண்ணுறதோ, சுற்றி சேர்ந்து அந்த ஒரு இடமும் அவள் பொறுமையாக நிற்கும் பொழுதும் அது எல்லாமே ஒன்றும் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. எனக்கு பர்சனலாக எப்பவுமே திருவெம்பாவை திருப்பாவை எனக்கு ஆஸ் எ டெக்ஸ்டே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் நிறைய படிச்சுட்டே இருப்பேன். ஆண்டாள் திருப்பாவை, மாணிக்கவாசகர் திருவெம்பாவை. அதை முதல்ல நான் அது ஒரு இசை வடிவமாக கேட்டது எம்எல்வி அம்மாட்டு தான். அது எனக்கு ஒரு அது எப்படியாவது நான் பாடம் பண்ணணும். மார்கழியில் 30 நாளும் எனக்கு அதை பாடணும், தினமும் காத்தால பாடணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. அதை 30ம் நான் எம்எல்வி அம்மாட்ட ஒன்னொன்னும் நான் கற்றுண்டு, திருவெம்பாவையும் அவள்கிட்டேருந்து அந்த கேசட்டில் அவள் போட்டது அந்த காலத்தில் அது எல்லாத்தையும் நான் கற்றுண்டு இப்போவும் தினமும் அவளோடது தினமும் நான் பாடுவேன். எனக்கு அவ்வளோ இஷ்டம் திருப்பாவை, அந்த திருவெம்பாவை எனக்கு அவ்வளோ இம்பாக்ட் பண்ணியிருக்கா அவளோட அந்த கேசட். அண்ட் நம்ம இப்போ இவ்வளோ புரந்தரதாசர் நமக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. எல்லாரும் பிரபலமாக கச்சேரியில் மெயினாக எடுத்து பாடின்னு இருக்கா, துக்கடா மட்டும் இல்லாமல் அப்படிங்கிறது எம்எல்வி அம்மா கொடுத்த அந்த ஒரு பெரிய இதுதான் பங்கு தான் சொல்லணும். அவள் அவ்வளோ பாடிட்டு நம்ம கொடுத்துட்டு போயிருக்கா. அவள் அந்த ஒன்றும் ஒரு மெயின் பீஸாக ஒரு கச்சேரியில் பாடக்கூடிய அளவுக்கு அவள் நமக்கு நிறைய புரந்தரதாசர் கிருதி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. அது மாதிரி அவளை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு அவளை பற்றி பேசக்கூடிய இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக அவள் பாப்புலரைஸ் பண்ண பா மாலை அவளுக்காக டெடிகேட் பண்றேன். வையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ. பாசம் பரஞ்சோதிக்கென்பார் இரவகள் நாம் பாசம் பரஞ்சோதி. தயமாடோ ರಂಗ, ದಯಮಾಡೋ ನಿನ್ನ ದಾಸರನೆಂದು ದಯಮಾಡೋ ರಂಗ. जीते जा तो ते तू मजा संगाते, जीते जा तो ते तू मजा संगाते, तू मजा संगाते. चिन्नजिर किलिये कणवा चिन्नजिर किलिये कण्णम्मा सेल्व कळंजियमे. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இரப்பகல் நாம் பாசம். May 29th, Team Mohana is going on a journey every Wednesday to explore the genius of MLV Amma's music.